குட்டி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாறன் அரசின் வீரநாடு. பழமையான தமிழ்நாட்டின் மாறன் என்ற அன்பான அரசன் ஆட்சி செய்தார். தனது அளவற்ற வலிமை மற்றும் சரியான அறிவின் மூலம் மாறன் அரசன் பல போர்களை வென்று அவர் ஒரு மதிக்கத்தக்க அரசனாக இருந்தார். அவரது படைவீரர்கள் மாநிலத்தின் சிறந்தவர்கள். எதிரியின் படைவீரர்களின் இதயத்தை பயம் ஏற்படுத்தினர். பிற ராஜ்யங்களில் உள்ள அனைவராலும் அவரது திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பாராட்டப்பட்டன. அவரை ஒரு புராண மனிதராக மாற்றின. அவரது ராஜ்ய மக்கள் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்பாகவும் வாழ்ந்தனர். அவர்களின் புத்திசாலி மற்றும் வலிமையான அரசரால் கொண்டு வரப்பட்ட வளங்களை அனுபவித்தனர். அருமையான கோவில்கள் மாநிலத்தின் அழகிற்கு அழகு சேர்த்தன. மாறன் அரசின் பக்தியும் நற்குணமும் வெவ்வேறு பாணிகளில் வெளிப்பட்டன. மாறன் அரசின் 20 வயது மகன் சேதுபதி. இவர் அரசின் பெருமை. அனைத்து துறைகளிலும் பயிற்சி பெற்றார். தனது படிப்பில் சிறந்தவர். வாள் சண்டையில் தலை சிறந்தவர். அழகான உடலமைப்புடன் இருந்தார். ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் சேதுபதி மீது மயங்கி அவரது மனைவியாக கனவு கண்டனர். அவரது மாயம் மற்றும் திறமைகள் அவரை சிம்மாசனத்திற்கு சரியான வாரிசாக மாற்றின. அனைவராலும் மதிக்கப்பட்டவராக திகழ்ந்தார். மாறன் அரசன் ஒரு மகா வாள் சண்டை போட்டியை அறிவித்தார். மாநிலம் முழுவதிலிருந்தும் பங்கேற்பாளர்களை வரவேற்றார். போட்டி ஒரு பெரிய நிகழ்வாக அனைவரும் சேதுபதி பங்கேற்பை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். தனது படைவீரர்களுடன் சேதுபதி தீவிரமாக பயிற்சி பெற்றார். வெல்ல வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டார். அவரது நண்பன் மதி ஒரு வலுவான படைவீரர். அவர் சக்தி வாய்ந்த தோள்கள் கொண்டவர். சேதுபதியின் தளபதியாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி நடக்கும் நாள் வந்தது. ராஜ்யம் பரபரப்புடன் குலுங்கியது. பல சண்டைகள் நடைபெற்றன. பங்கேற்பாளர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். எதிர்பார்த்தபடி சேதுபதி இறுதி சுற்றுக்கு போராடி சென்றார். அவரது வலிமை, நுணுக்கம் மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்கள் கூட்டத்தை வியக்க வைத்தது. இறுதியில் அவரது எதிரி அரசன் பல போர்களை வென்ற கடும் போராளி. அவர் பெயர் திரு மாறன் அரசின் மீது பொறாமை மற்றும் வெறுப்புடன் சேதுபதியை தோற்கடிக்கவும் தனது ஆதிக்கத்தை நிரூபிக்கவும் ஆர்வமாக இருந்தார். இறுதி சண்டை துவங்கியது. கூட்டம் கவலைக்கிடமாக பார்த்தது. சேதுபதி மற்றும் வாள் சண்டையில் மோதினர். அவர்களின் திறமைகளும் திட்டங்களையும் முழுமையாக வெளிப்படுத்தின. ஒரு கடுமையான நேரத்தில் சேதுபதியை அழுத்தி தனது வாளை சேதுபதி கழுத்தில் வைத்தார். கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் பயந்து விட்டனர். ஆனால் சேதுபதி தனது வேகமான அறிவை பயன்படுத்தி சூழலை மாற்றினார். சேதுபதி ஒரு வேகமாக நடையில் அவர் திருவை ஆயுதத்தை இழக்க செய்தார் மற்றும் வெற்றி பெற்றார். கூட்டம் சேதுபதியின் வெற்றியை கொண்டாடின. அவரது தந்தையின் கண்ணியம் பாதுகாக்கப்பட்டது. மாநிலம் சேதுபதியின் வெற்றியை மாபெரும் விழாவுடன் தொடங்கின. மக்கள் மகிழ்ந்தனர். எதிர்கால அரசின் மீது நம்பிக்கையை உறுதியாக்கப்பட்டது. மாறன் அரசன் தனது மகனை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார். சேதுபதி ஆட்சி செய்ய தயாராக இருக்கிறார் என்று அறிந்தார். கொண்டாட்டங்களை மத்தியில் சேதுபதியின் நண்பன் மதியுடன் இருந்த பந்தம் வலுவாக வளர்ந்தது. மாநிலத்தின் எதிர்காலம் பிரகாசமாக தோன்றியது. சேதுபதி தனது தந்தையின் பாரம்பரியத்தை தொடர தயாராக இருந்தார். கொண்டாட்டத்தின் மறுநாள்
அரண்மனையில் ஒரு அசாதாரணமாக அமைதி ஏற்பட்டது. மர்மமான அந்நியன் எங்கிருந்தோ தோன்றி பதற்றத்தை ஏற்படுத்தினான். எல்லோரும் தயாராகும் முன் அந்நியன் மாறன் அரசின் கண்முன்னே சேதுபதியை கடத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து விட்டான். அரண்மனையில் கலக்கம் மற்றும் குழப்பம் பரவியது. மாறன் அரசன் கவலையால் சூழப்பட்டார். அவரது அன்பான மகன் காணவில்லை மற்றும் அந்நியனை பற்றி தெரியவும் இல்லை. மாறன் அரசன் உடனடியாக தனது படை வீரர்களை மாநிலத்தில் பல பகுதிகளுக்கு அனுப்பினார். சேதுபதியை பற்றி ஏதாவது தகவலை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்தார். படை வீரர்கள் தீவிரமாக தேடினார்கள். ஆனால் மர்மமான அந்நியன் எந்த தடயத்தையும் விட்டு செல்லவில்லை. மாநிலம் குழப்பத்தில் இருந்தது. சேதுபதியின் வெற்றியின் மகிழ்ச்சி இப்பொழுது பயம் மற்றும் சோகமாக மாறிவிட்டது. நாட்கள் வாரங்களாக மாறின. ஆனால் தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதிர்ச்சியூட்டும் சூழலில் ஒரு படைவீரர் அரண்மனைக்கு ஒரு தகவலுடன் திரும்பினார். ஒரு கிராமத்தில் அவர் ஒரு சந்தேகத்திற்கு இடமான அந்நியனை பற்றி உரையாடலை கேட்டார். அந்த தகவல் மாறன் அரசனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது மகனை மீட்கும் உறுதியுடன் இருந்தார். மாறன் அரசன் அவரது சிறந்த படைவீரர்களுடன் மற்றும் மதியுடன் சேதுபதியை மீட்கும் முயற்சியில் புறப்பட்டார். பயணம் ஆபத்துகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் மாறனின் உறுதி சற்றும் சரியவில்லை. மதியின் வலிமையும் விசுவாசமும் ஒவ்வொரு நேரத்திலும் உற்சாகம் அளித்தது. அவர்கள் அந்த சுவடு பின்பற்றி சென்றனர். அது அவர்கள் சேதுபதியிடம் கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தின. அவர்களின் தைரியமும் மற்றும் ஒற்றுமை சோதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு தந்தை மற்றும் அவரது மகன் இடையேயான பாசம் அவர்களின் உறுதியை ஊக்குவித்தது. சேதுபதியை பாதுகாப்பாக மீண்டும் கொண்டு வர உறுதியுடன் இருந்தது. மாறன் அரசன் சேதுபதியை கண்டுபிடித்தாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு அடுத்த எபிசோட கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கதைகளை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.